இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா, இப்போ ரீமேக்கான ஒரு தேவை இருக்கான்றது எனக்கு என்ன சவுத்தில் எனக்கு ரொம்ப தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம திருஷ்யத்தை இங்கே ரீமேக் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. பாபநாசம் 2லாம் வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் ஹிந்தியில் நடக்கும். இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் தொடரும் வந்து ஹிந்தியில் போய் எடுக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவங்க பாஷை இல்லாமல் ஒரு படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாதான். இப்போ காந்தாரா அங்கே ஹிந்தியில் தான் ஓடும். காந்தாரா கன்னடா அங்கே ஓடாது. அதே மாதிரி நம்ம ஒரு இப்போ கூலி நம்ம அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தோம்னா கூலி ஹிந்தியில் தான் ஓடி இருக்கும். ஸோ அங்கே அவங்க புஷ்பா ஹிந்தியில் பயங்கரமாக ஓடிச்சு. இப்போ நீங்கள் புஷ்பாவோட நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கோட டபுள் பண்ணுச்சு, ஹிந்தி வெர்ஷன் பண்ணுச்சு. ட்ரிப்பிளாக இருக்கும் எல்லா படத்துக்கும் அப்படி தான் இதாகுது. ஸோ அங்கே ரீமேக்கு அங்கே சான்ஸ் இருக்குது. நமக்கு அது இனிமேல் இப்போ நம்ம எல்லா படம் பார்த்துருவோம்ல. நம்மளே இப்போ மலையாள படம் தொடரும் இங்கே சூப்பராக ஓடிச்சு, பிரேமொழி இங்கே சூப்பராக ஓடிச்சு. இப்போ பிரேமொழி இங்கே தமிழில் எடுத்திங்கன்னா யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அங்கே கூட ஓடல. ஆமாம், இங்கே பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. மஞ்சுமல் பசங்கன்னு மாற்றலை, மஞ்சுமல் பாய்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு என்னன்னா ரீமேக் கல்ச்சரும் சவுத்துக்குள்ளே இனிமேல் நடக்குமான்னு ரொம்ப நல்ல ஒரு அவதானிப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். நார்த்தில் வந்து சவுத் படங்களை ரீமேக் பண்ணி பார்க்குறதுக்கு பிரபுதேவா நிறைய படம் அங்கே போய் ஆமாம். இல்லை நம்ம கைதி வரைக்கும் போச்சு. சூ ஃப்ரம் ஷோ வந்து அஜய் தேவ்கன் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை ரீமேக் பண்ண சான்ஸ் இருக்கும்.